இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் மர்ஜர்ல நிறைய பேருக்கு டாக்ஸ்னால நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அவங்க எதிர்பார்த்ததை விட குறைவான ஷேர்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. அவங்களோட ப்ராஃபிட்ஸ்க்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது டாக்ஸ்லயே ஒரு போர்ஷனை இழந்த மாதிரி ஆயிருக்கும். இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இப்போ வரப்போற ஐடிஎஃப்சி மர்ஜரை பார்த்தும் ஒரு சின்ன பயம் வந்திருக்கு. இதுலயும் தேவையில்லாம ஆர்பிட்ராஜ்னு ஆசைப்பட்டு உள்ள வந்தோம், டாக்ஸ்லயே எல்லாத்தையும் விட்டுருவோம் போல. அது மட்டும் இல்லாம அந்த ஷேரோட பிரைஸுமே ஒரே இடத்துல பல நாளா அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருப்பாங்க. இந்த வீடியோல இந்த மர்ஜர் மூலமா எத்தனை ஷேர்ஸ் வச்சிருந்தா எவ்வளவு கிடைக்கும், என்ன டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்கும் சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். கண்டென்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் டாக்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த டாடா மோட்டார் மர்ஜர்ல நான் பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. அதனால ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸா அதுல என்ன டாக்ஸ் நஷ்டப்பட்டன்றது எனக்கு கிளியரா தெரியலனாலும் இதுல ஒரு நஷ்டம் ஏற்பட்டதுன்றது நிறைய இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து புரிஞ்சுது. நீங்க டாடா மோட்டார் டிவிஆர் மர்ஜர்ல ஆர்பிட்ராஜ்காக பார்ட்டிசிபேட் பண்ணி நஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல விடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஏதாவது ஒரு ஃபேக்சுவல் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஐடிஎஃப்சி மர்ஜரை பத்தின டீடைல்ஸை பார்ப்போம். இந்த மர்ஜருக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஆனா ஆக்சுவல் மர்ஜர் ஈவெண்ட் இப்பதான் நடக்க போகுது. அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து இந்த ரெண்டு என்டிட்டிஸும் மர்ஜ் ஆன மாதிரி. ஆனா இந்த ஈவெண்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான டேட் அக்டோபர் 10ஆம் தேதி. இந்த டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் படி 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ்க்கு 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பேசிக்கா இந்த மர்ஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐடிஎஃப்சி லிமிடெட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு சொல்லிட்டு ரெண்டு ஷேர்ஸ் தனியா ட்ரேட் ஆயிட்டு இருக்காது. ஒரு ஷேரை கம்ப்ளீட்டா எக்ஸ்டிங்யூஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வெறும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் மட்டும் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த மர்ஜருக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே தொடரும். ஆனா ஐடிஎஃப்சி ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, அதுவும் அந்த ரெக்கார்ட் டேட் 10ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஷேர்ஸை ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் அந்த 100க்கு 155 ஸ்வாப் ரேஷியோ படி நடக்கும். இப்போ இங்க ஒரு பேசிக்கான क्वेश्चन வரும். என்கிட்ட 100 ஷேர்லாம் கிடையாது, வெறும் 10 ஷேர் தான் இருக்கு ஐடிஎஃப்சில. எனக்கு எப்படி இது எஃபெக்டிவா இருக்கும் கேட்டிருப்பாங்க. இங்க ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல, அதாவது 100 ஷேருக்கு 155 ஷேர்னா 10 ஷேருக்கு 15 ஷேர்னு சொல்லிட்டு அலாட் செய்யப்படும். மீதி இருக்க 0.5 ஷேர்ஸை ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியால ஃபிராக்ஷனல் ஷேர்ஸை நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால இதை கேஷ் காம்பனண்டா பேங்க்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ 100 ஷேர்ஸோ இல்ல மல்டிபிள் ஆஃப் 100 200 300 வச்சிருந்தா அதை 155 இல்ல 155 × 2 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள்ஸ்ல நம்மளுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. 100க்கும் குறைவான ஷேர்ஸ் வச்சிருந்தா ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல எவ்வளவு வருமோ அதை அலாட் பண்ணிட்டு ஃபிராக்ஷனல் ஷேர்ஸை கேஷா நமக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதை நான் ரெஃபரன்ஸா எடுத்தது HDFC பேங்கோட மர்ஜரை வச்சு. அந்த கேஸ்லயுமே இதே மாதிரி ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிரெடிட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அந்த மர்ஜரோட டீடைல்ஸை போய் பார்த்தோம்னா இன்கம் டாக்ஸ் லா படி இந்த மர்ஜருக்கு எந்த டாக்ஸேஷனுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸா இருந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸா மாற எதுக்குமே டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு 2 கேஸ் எடுத்துப்போம். ஒன்னு 200 ஷேர்ஸ் ஐடிஎஃப்சி லிமிடெட் நீங்க வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ 100 ஷேர்ஸ்க்கு 155 கொடுத்தாங்கன்னா 200க்கு 310 ஷேர்ஸ் வரும். இந்த 310 ஷேர்ஸும் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கும். இது கம்ப்ளீட்டா டாக்ஸ் நியூட்ரல் டிரான்சாக்ஷனா ஹேண்டில் செய்யப்பட்டிருக்கும். அதாவது இதுக்கு எந்த டாக்ஸும் நம்ம கட்ட வேண்டாம். இந்த கேபிட்டல் கெயின்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ ரெண்டாவது கேஸ்ல உங்ககிட்ட 150 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ் இருக்கு. இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 232.5 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ்னு சொல்லி வரும். இந்த கேஸ்ல 232 ஷேர்ஸை நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க 0.5 ஷேர்ஸ் இது ஃபிராக்ஷனல் ஷேர்ஸா இருக்கிறதுனால நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வராது. இதுக்கு பதிலா கேஷ் ஈக்குவலண்டா நமக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்டோட விலை 74 ரூபான்ற ரேஞ்சில் இருக்கு. ஸோ 74 ரூபாயில 0.5 கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 37 ரூபாய் வரும். ஸோ இந்த 37 ரூபாய்க்கு மட்டும் தான் நமக்கு டாக்ஸ் செய்யப்படும். ஸோ அதனால நம்மளோட டாக்ஸ் பார்ட் ரொம்பவுமே குறைவா தான். டாடா மோட்டார் டிவிஆர் கேஸ்ல 2 ஷேர் டைப்புமே வேற மாதிரி இருந்ததுனால அது டாக்ஸ் நியூட்ரலா ட்ரீட் பண்ணப்படல. அங்க டாக்ஸேஷன்ல நம்ம இழக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மோஸ்டா டாக்ஸ் நியூட்ரலா தான் ட்ரீட் பண்ணப்படும். ஏன்னா HDFCயோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நமக்கு அப்படிதான் தெரியுது. இங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த ஐடிஎஃப்சி மர்ஜர்னால எந்த பிரோஜனமும் கிடையாது, டாக்ஸ்ல நஷ்டம் தான் படுவோம்னு சொல்லிட்டு. இந்த டாக்ஸ் பத்தின டீடைல்ஸை ஓரளவுக்கு இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்டுமே இருந்தது. 400 ஐடிஎஃப்சி ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட 117 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு ஐடிஎஃப்சியோட பிரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு மர்ஜருக்கு அப்புறம் 620 ஷேர்ஸ் வரும். அப்படிலாம் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேல நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. இதுல எதுவும் ஆர்பிட்ராஜ் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. இந்த கால்குலேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, ஆல்ரெடி அவர் நஷ்டத்துல தான் இருக்கு. அவர் வாங்கின விலையை விட இன்னைக்கே ஐடிஎஃப்சி ஷேர்ஸ் குறைவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவரோட நஷ்டம் கிட்டத்தட்ட 2400 ரூபாய்க்கு மேல. இப்பவே அந்த மர்ஜர் இதே விலையில நடந்ததுன்னா இவரோட நஷ்டம் இன்ஃபேக்ட் குறைஞ்சுதான் இருக்கும். இதுதான் ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா ஒரு ஸ்டாக்கை ஆர்பிட்ராஜ்காகவோ இல்ல எந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்காகவும் நம்ம வாங்கவே கூடாது. பர்டிகுலரா சொல்லணும்னா நிறைய பேர் டிவிடெண்ட் வரப்போகுது இல்ல போனஸ் வரப்போகுது இல்ல ஸ்பிளிட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல ஒரு ஸ்டாக்கை வாங்குவாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லக்கூடாது. மோஸ்டா இந்த மாதிரியான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னால இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பெருசா
எந்த லாபமுமே இருக்காது. ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்றோம்னா அதோட பிசினஸை பார்க்கணும், இல்ல அதோட வேல்யூவேஷனை பார்க்கணும். இது ரெண்டத்தை தவிர்த்து நான் கார்ப்பரேட் ஆக்ஷனுக்காக தான் பண்றேன்னா அதை நியூஸ் பேஸ்ட் ட்ரேடா தான் பண்ண போறேன், இதுக்கப்புறம் நான் வித்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் நரேட்டிவ் இருந்தா அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்கலாம். எங்கேயோ ஒரு நியூஸையோ இல்ல அனௌன்ஸ்மெண்ட்டையோ பார்த்துட்டு இது நடந்தா இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கற்பனையில எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் டிவிடெண்ட் கிடைக்க போகுது, இல்ல போனஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டப்படுவாங்க. ஏன் இந்த போனஸோ இல்ல டிவிடெண்ட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு சாதகம் கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.